ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ நெக்ஸ்ட் வீக்குரிய கோல்டு அப்டேட் பார்த்துக்குறோம். ஸோ ஃப்ரைடே நம்மளுக்கு சரியாக அப்டேட் கொடுத்துக்க முடியலை. என்ன ரீசன்னா, இங்கே வந்து கொஞ்சம் ஹெவி ரெயின். ஸோ அதனால் பவர் கட் இஷ்யூ. ஸோ கரெக்டான டெலிகிராம் குரூப்பில் வந்து கரெக்டாக அப்டேட் கொடுத்துக்க முடியலை. அது மட்டும் இல்லாமல் லைவ் அப்டேட்டும் நம்ம சரியாக கொடுத்துக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ நிறைய பேருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீக்குரிய அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குறோம். நெக்ஸ்ட் வீக் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயின் நியூஸஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்த வீக் நியூஸஸ் இல்லை, பட் மார்க்கெட் வந்து கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா தெரியும். வீக்லி சார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். வீக்லி சார்ட் வந்து கண்டினியூவாக டவுன் சைடில் 2 வீக்லி சார்ட் வந்து நம்மளுக்கு க்ளோஸ் வச்சிருக்கு, ஒரு லாங் கேண்டில். ஸோ அப்படியே நம்ம வந்து மந்த்துக்கு போயிடும். ஸோ மந்த்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்ரெடி மந்தில். ஸோ இந்த ஒரு புல்லிஷ் கேண்டில். ஸோ அந்த புல்லிஷ் கேண்டலுக்கு பிறகு ப்ரீவியஸ் புல்லிஷ் கேண்டலுக்கு பிறகு இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் என்ன நடந்திருக்குன்னா, மார்க்கெட்டில் வந்து ஒரு 70% சாரி ஒரு 60% சரி மார்க்கெட் வந்து இப்போ உள்ள சிச்சுவேஷனில் டவுன் சைட் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு எகெயின் ஒரு 70% இல்லை ஒரு 80% மார்க்கெட் வந்துச்சுன்னா, இந்த 19, 20, 19, 18 பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் டவுன் சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. இப்போ உள்ள சிச்சுவேஷனில் நம்ம எதிர்பார்க்குறது இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு ஜோன். ஏன்னா ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வீக்லி சார்ட்டில் மெயினாக பாருங்கள், கரெக்டாக நம்ம இந்த ஜோனில் இருக்கோம். 19, 39, 38 ஜூனில் இருக்கும். நான் 19, 38 எடுக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ 38 பாருங்கள், நல்ல ஜோன். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குற ஒரு கரெக்டான ஜோன். ஸோ இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்குறதுனா நம்ம வந்து 19, 30, 32 மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ அதை நம்ம ஷார்ட் டைமில் பார்த்துக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த ஜோனை இப்போதைக்கு எடுக்கிறேன். ஸோ அது நம்ம லாங் டைம் பார்க்குறதுனால இந்த ஜோன் நான் பார்க்குறேன். ஸோ 19, 19. ஸோ இந்த 19, 19 வந்து ப்ரீவியஸாக நம்ம பேசியிருப்போம். ப்ரீவியஸாக வந்து இது ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனாக இருந்த மார்க்கெட்டில் இது பிரேக் அவுட் பண்ணது பிறகு மார்க்கெட் ஒரு நல்ல சப்போர்ட். ஸோ அதுலேருந்து மார்க்கெட் வந்து பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் நமக்கு இதில் ஹை பாயிண்ட்டை வந்து இப்போதைக்கு நான் நோட் பண்ணிக்கிறேன். இந்த ஜோனையும் எடுத்துக்கிறோம் 1983. ஸோ 1983க்கு மேலே தான் நெக்ஸ்ட் வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே வீக்லி சார்ட் போய்க்கலாம். ஸோ வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக பாருங்கள். இங்கேருந்து வந்த மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் டவுன், திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட், திரும்ப மார்க்கெட்டில் திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் நல்ல ஒரு டீப் டவுன், திரும்ப மார்க்கெட்டில் இந்த ஜூனை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஆன மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, திரும்பவும் மார்க்கெட்டில் இந்த ஜூனுக்கு ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இதை கண்டினியூ பண்ணிங்கன்னா இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்குது. ஸோ இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இது கட்டாயம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஜூன் கொடுத்தா கட்டாயம் மார்க்கெட் வந்து பை சைட் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இல்லை மார்க்கெட் வந்து இந்த 19, 1920 வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் வந்து எகெயின் திரும்பவும் டவுன் சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு நாம் தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இதில் வந்து நான் வந்து வீக்லி சார்ட்டில் இருக்கும். ஸோ வீக்லி சார்ட்டில் நான் இந்த ஜோனையும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், இந்த வீக்கோட இருக்கிற இந்த ஜோன். ஸோ கரெக்டாக பார்க்க போனால் 1908. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் இதில் நம்மளுக்கு கண்டினியூவாக மார்க்கெட் சைட்வே கொடுத்த மார்க்கெட் தான் பிரேக் அவுட் பண்ணி பை சைட் ஃபோக்கஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படியே நம்ம வந்து இன்ட்ராடே போய்க்குவோம். ஸோ இன்ட்ராடே அப்டேட்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்ட்ராடே அப்டேட்டில் பார்த்தா இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்த பிறகு மார்க்கெட் என்ன இருந்திருக்கு, இதில் ஒரு பிரேக் அவுட். ஸோ அந்த பிரேக் அவுட் நடந்ததுக்கு பிறகு தான் மார்க்கெட் இவ்வளோ தூரம் பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகிருக்கு. எகெயின் திரும்பவும் அதே ஜோனுக்கு மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரையில் நான் எதிர்பார்க்குறது மண்டே மார்க்கெட்டில் கொஞ்சம் பை சைட் மார்க்கெட் வந்து ஃபோக்கஸ் ஆகணும். ஸோ ஃபோக்கஸ் ஆகிட்டு அதுலேருந்து மார்க்கெட் வந்து திரும்ப ஒரு டவுன் சைட் வரணும். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து திரும்புறதுக்குரிய எகெயின் மேலே போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ சப்போர்ட்டுக்குரிய அப்டேட் வந்து இது. ஸோ இந்த அப்டேட் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க, உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும். ஸோ இந்த அப்டேட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. இந்த 1920லேருந்து 1908. ஸோ எகெயின் இந்த ஜூனில் மார்க்கெட் வந்து பெண்டிங். ஸோ எகெயின் வந்துட்டு கட்டாயம் என்ன நடக்க போகுது, மண்டே மார்க்கெட்டில் ரீட்ரேஸ்மெண்ட், திரும்ப இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக பை சைட் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ லாங் செல்லுன்னு சொல்ல போனால் நம்ம இதுக்கு கீழே தான் லாங் செல் நோட் பண்ணிக்கிறோம். ஸோ நான் நெக்ஸ்ட் லாங் செல் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை கொஞ்சம் பாருங்கள். ஸோ அதே மாதிரி இது வந்து மெயின் ஒரு கீ ஜோன். ஸோ 1920 இல்லாட்டி 1919. ஸோ இந்த 1919 வச்சு மார்க்கெட்டை கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம், மார்க்கெட் என்ன வேலை இருக்குன்ட்டு. நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக பேசியிருப்போம், அந்த 1919, 1920க்கு மேலே மார்க்கெட் மேலே போகக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் வந்து கண்டினியூவாக பை சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு. ஸோ இதிலேருந்து நம்ம பார்த்துருப்பீங்க இந்த ஜோன்லேருந்து. ஸோ நம்ம கட்டாயம் நல்லா பை ஜோன் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நம்ம வந்து அப்படியே 4 ஹவர் சார்ட் பார்த்துக்கலாம். ஸோ 4 ஹவர் சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் நம்ம கண்டினியூஸாக அந்த ஃப்ரைடே மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக நம்மளும் பை ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ பை வந்து பெண்டிங்கில் இருக்குது.
ஸோ பை ட்ரெண்ட் பண்ணி கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கண்டினியூஸாக டவுன் சைடில் தான் வந்திருக்கு. ஸோ இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்த்துக்கணும். இந்த இடத்துல மார்க்கெட் கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. 1933 200 வந்து லாஸ்ட் பாயிண்ட். நீங்கள் வந்து 1933 மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ எகெயின் 1933 பிரேக் அவுட் பண்ணக்குள்ள இல்லை பிலோ செல் ஓப்பன் ஆகும், ஷார்ட் செல். ஸோ அந்த ஷெல்லுக்கு வந்து நமக்கு கிடைச்சா கட்டாயம் வந்து இந்த 19 மட்டும் வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ அது மண்டே மார்க்கெட்டுக்கு பிறகு தான் நமக்கு தெரியும். ஸோ நம்ம எதிர்பார்க்குறது கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷன் நம்மளை பொறுத்தவரையில் மார்க்கெட்டில் இந்த ஜூன் வந்து பெண்டிங் 1970. ஸோ நம்ம எதிர்பார்த்தது இந்த 1970 தான். ஏன்னா ஓவராலாக பார்த்துட்டு இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கக்குள்ள இந்த 70 மட்டும் எதிர்பார்த்தோம், 70 72. ஸோ அதுலேருந்து நல்ல செல் எடுத்துருக்கலாம். பட் இதுலேயே ஒரு செல் நமக்கு கிடைச்சி இந்த ஜூனில். ஸோ கரெக்டாக சொல்ல போனால் இந்த ஜூனை நம்ம எடுத்துக்கிறோம் 1961. ஸோ ஃப்யூச்சரில் இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு மேலே தான் நம்மளுக்கு பை வந்து ஓப்பன் ஆகும். ஸோ என்னை பொறுத்தவரை நான் எதிர்பார்க்குறது மார்க்கெட்டில் 2 விஷயம். கட்டாயம் மார்க்கெட்டில் வந்து 1950 55. ஸோ இந்த இடத்துல எடுத்துக்கிறேங்க 55. ஸோ 1955 மட்டும் மார்க்கெட் திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ அதிலிருந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நல்ல ரெசிஸ்டன்ட் கிரியேட் பண்ணிவிட்டு திரும்பவும் மார்க்கெட் நடக்க போது நமக்கு ஒரு டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகணும். ஸோ நான் எதிர்பார்க்குறது மண்டே மார்க்கெட்டில் ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு பிறகு மார்க்கெட் வந்து டவுன். ஸோ டவுனுக்கு எடுக்கக்கூடிய ஆப்ஷன் ஜூன் வந்து இது தான். ஸோ இந்த ஜூனில் வந்து நீங்கள் வந்து இந்த ஜூனுக்குள்ளே கிடைச்சா நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். டொப்லஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறங்க. ஸோ டொப்லஸ் வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிறங்க, 1970 இல்லாட்டி 69 மாதிரி வச்சுக்கிறங்க. ஏன்னா கட்டாயம் நம்ம இந்த இடத்துல வந்து செல் வந்து பெண்டிங். ஸோ ஓவராலாக ஒரு 1 டைம் தான் வந்துட்டு போயிருக்கு. ஸோ இது வந்து இந்த ஜோனில் பெண்டிங்கில் இருக்குது மார்க்கெட். ஸோ கட்டாயம் இந்த இடத்துக்கு ரீச் ஆகணும். இல்லாட்டி 1955லேயும் நமக்கு செல் ஆப்ஷன் இருக்குது. நான் 1955 அப்டேட் பண்ணுவோம். அதுவும் நமக்கு கட்டாயம் நல்ல ஒரு ஜோன். 1960லேருந்து 1955 மட்டும் பாருங்கள். சப்போஸ் அது நடக்காட்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கட்டாயம் மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்கு வந்ததுக்கு பிறகு திரும்ப மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்பவும் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. கரெக்டாக சொல்ல போனால் நமக்கு இதுக்கு மேலே தான் பை. 1983க்கு மேலே தான் நமக்கு லாங் பை. ஸோ நான் கலர் ப்ளூ கலர் ஆட் பண்ணுறேன் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக. ஸோ இதில் பிரேக் அவுட் பண்ணால் இதில் ஒரு ஷார்ட் பை மட்டும் தான் மார்க்கெட்டில் கிடைக்க போகுது. ஸோ அவ்வளோ தூரம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இப்போதைக்கு இல்லை. ஸோ மேபி மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுதுன்னா இதுக்கு மேலே தான் நமக்கு லாங் பை. இதுக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட் நடக்க போகுது. திரும்பவும் மார்க்கெட் வந்து இந்த 2000 லெவல், ஸோ ப்ரீவியஸாக நம்ம பார்த்துருப்போம் அந்த 2000 லெவலுக்கு எகெயின் மார்க்கெட் திரும்ப வந்துட்டு மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்குரிய சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் அப்படி எதுவுமே நடக்கலை. மார்க்கெட் என்ன மண்டே மார்க்கெட்டில் கண்டினியூஸாக செல்லுனா நம்ம ஒரு பைக்காக வெயிட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஜோன் இந்த ஜோன். இதுதான் நம்ம லாங் ஜோன். ஸோ லாங் பை எடுக்க போகிற ஃப்யூச்சரில் லாங் பை எடுக்க போகிற ஜோன் இது. ஸோ இங்கேருந்து வர்ற மார்க்கெட், ஸோ ஒன்று இங்கேருந்து வர்ற மார்க்கெட் திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக சான்சஸும் இருக்குது. ஸோ இது நெக்ஸ்ட் அப்டேட். இங்கேருந்து வர்ற மார்க்கெட் திரும்ப இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகவும் சான்சஸ் இருக்குது. ஸோ நான் பை ஆப்ஷனால் நான் ப்ளூ கலர் கொடுக்குறேன். ஸோ அப்படி இல்லை மார்க்கெட்டில் வந்து அப்படி எதுவும் நடக்கலைன்னா மண்டே மார்க்கெட்டில் கண்டினியூவாக ஃபாலாக இருந்தால் கட்டாயம் வெயிட் பண்ணுங்கள். நல்ல ஒரு சப்போர்ட் கிடைச்சதுக்கு பிறகு இது ஃபால்னா இந்த இடத்துல மார்க்கெட் கட்டாயம் ஒரு சப்போர்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ சப்போர்ட் கிடைச்சதுக்கு பிறகு வெயிட் பண்ணுங்கள். நம்ம கட்டாயம் ஒரு 50% சரி மார்க்கெட்டில் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கட்டாயம் கிடைக்கும். அந்த 50%லேருந்து மார்க்கெட் என்ன செய்ய போகுது, மார்க்கெட் திரும்பவும் ஒரு நல்ல ஒரு டீப் டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகும். ஸோ வேணுன்னா இது வந்து 2 ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். இது வந்து ஏ ஆப்ஷன். ஸோ நீங்கள் ட்ரெண்ட் லைன் வந்து கரெக்டாக நான் ட்ரா பண்ண ட்ரெண்ட் லைனை நீங்கள் பார்த்துக்குறீங்க. இது வந்து ஏ ஆப்ஷன்.
ஸோ அது ஏ ஆப்ஷன். இல்லை இதுக்கு கீழே பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இது வந்து பி ஆப்ஷன். ஸோ இது இந்த ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது பைக்குனால அது கலரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நான் க்ரீன் கலர் கொடுக்குறேன். அப்போ கன்ஃபார்மாக உங்களுக்கு பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேலே போகுது, திரும்ப என்ன செய்ய போகுது, மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப டவுன் வரப்போகுது, இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க போகுது, திரும்ப மார்க்கெட் வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் ஆக போகுது. அப்படி இல்லை மார்க்கெட்டில் நடக்கலைன்னா கட்டாயம் நடக்க போகுது. மண்டே மார்க்கெட்டில் வந்து பிரேக் அவுட் நடக்க போகுது. பிரேக் அவுட் நடந்ததுக்கு பிறகு திரும்ப கண்டினியூவாக டவுன் சைட் வரப்போகுது. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணணும் சப்போர்ட்டுக்கு. ஸோ இதில் வந்து நமக்கு சப்போர்ட் வந்து நமக்கு க்ரியேட் ஆகணும். சப்போர்ட் க்ரியேட் ஆனதுக்கு பிறகு நம்ம என்ன செய்ய போகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக பை ஆப்ஷன் நடக்க போகுது. ஸோ இந்த இடத்துல கட்டாயம் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு திரும்பவும் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும் இதே ஜோனுக்கு. ஸோ அந்த டைம் இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கட்டாயம் திரும்பவும் மார்க்கெட் இந்த பி ஆப்ஷன் நடந்தால் கட்டாயம் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் வந்து ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அப்படி ஃபோக்கஸ் ஆனால் 1880 மட்டும் மார்க்கெட்டில் போகலாம் இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு. ஸோ இது முக்கியமான அப்டேட், நீங்கள் பார்த்துக்கிறங்க. ஸோ இது லாங் டைம் சொல்கிறோம். நான் மண்டே மார்க்கெட் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து அப்டேட் ஒன்று தாரேன், நீங்கள் அதையும் பார்த்துக்கிறங்க. ஸோ கீ ஜோன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குறோம். கீ ஜோன் நமக்கு கட்டாயம் தேவை இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு. ஏன்னா நான் கீ ஜோன்ஸ் எடுக்க போகிறேன், இந்த ஜோனில் தான் கீ ஜோன் எடுக்க போகிறேன் இப்போதைக்கு. ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் பெண்டிங். ஏன்னா ஒன் டைம் வந்திருக்கு, செகண்ட் டைம் வந்து வர்றதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. இந்த இடத்துல வந்தாலும் கட்டாயம் மார்க்கெட் வந்து ஒரு 50% சரி உங்களுக்கு மார்க்கெட் வந்து பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகும். ஸோ நான் எடுக்க போகிறது இந்த லோவில் இருந்து இந்த ஹை இப்போதைக்கு எடுக்கிறேன். இந்த ஹை. ஸோ இந்த ஹை பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் ஓவராலாக இந்த 50% ஜோன் தான் நம்ம சொல்கிறோம் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கான ஜோன். ஸோ அதை விட பெஸ்ட்டான ஜோன் வந்திருக்கு இந்த 1947, 1950. நீங்கள் 1950 எடுத்துக்கிட்டாலும் ஓகே. ஸோ 1950 கீழே தான் மார்க்கெட் இப்போ க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு டீப்பான கன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்கன்னா இந்த ஜோன் மட்டும் மார்க்கெட் வரணும், இந்த கோல்டன் ஜோன். ஸோ அந்த கோல்டன் ஜோனில் இருந்து தான் நம்ம செல் ஆப்ஷன் சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி ஷார்ட் டைமுக்குரிய அப்டேட்டும் பார்த்துக்குருவோம். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் பார்ப்போம் ஃபிபனாஷி. ஸோ நான் இது வந்து திரும்பவும் இந்த ஜோனில் தான் எடுக்கிறேன். ஸோ இந்த ஜோன்லேருந்து நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இங்கே பார்க்கக்குள்ள உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் என்னென்னா திரும்பவும் அதே 1958 நம்ம சொன்ன மாதிரி 60 அந்த ஜோனில் தான் திரும்பவும் வருது மார்க்கெட். அதுவும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஜோன் தான். அப்படி இல்லை மார்க்கெட் இதுக்கு மேலே போணுச்சுன்னா நீங்கள் பை ஆப்ஷனுக்கு திரும்ப போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. கட்டாயம் இந்த ஜோன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வீக்குரிய அப்டேட்ஸ். நெக்ஸ்ட் வீக் வந்து நம்மளுக்கு 13லேருந்து 17 மட்டும் இருக்குது. ஸோ இதில் மெயினான நியூஸஸ் இருக்குது. ஸோ நியூஸ் டைம் அப்டேட்டும் நீங்கள் பாருங்கள், நான் அப்டேட் தரேன். மெயின் வந்து நம்மளுக்கு வந்து டியூஸ்டே வந்து இருக்குது, நம்மளுக்கு சிபிஐ நியூஸ் இருக்குது. மெயின் வந்து சிபிஐ. ஸோ சிபிஐக்கு பிறகு நம்மளுக்கு வந்து மெயினாக இருக்க வேண்டிய வெனிஸ்டே வந்து நம்மளுக்கு கட்டாயம் சிபிஐக்கு பிறகு பிபிஐ நியூஸ் இருக்கும். ஸோ பிபிஐ நியூஸ் இருக்குது. ஸோ வெனிஸ்டேக்கு பிறகு தேர்ஸ்டே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ வேறு இம்பார்ட்டண்டான நியூஸஸ் இல்லை. ஜிவிபி நியூஸ் இருக்குது. கொஞ்சம் ஜிவிபி ஃபாலோ பண்ணுறவங்க ஜிவிபி நியூஸ் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ இது தான் நெக்ஸ்ட் வீக்குரிய அப்டேட். ஸோ பெரிய அப்டேட் இல்லை. நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். மண்டே மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணுவோம். நமக்கு கட்டாயம் ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்சா நல்ல ஒரு செல் எடுங்க. அப்படி இல்லாட்டி டியூஸ்டே வந்து சிபிஐ நியூஸுக்கு பிறகு நல்ல கன்ஃபர்மேஷனோட நம்ம மற்ற இருக்கிற டேஸை வந்து கவர் பண்ணிக்கலாம், நல்ல ப்ராஃபிட்டோட கவர் பண்ணிக்கலாம். கட்டாயம் நம்மளை டெலிகிராம் குரூப் ஃபாலோ பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்பில் வந்து நாங்கள் வந்து யூஎஸ் ஒயில் அப்டேட் நான் கொடுத்துருக்கேன். இப்போ யூஎஸ் ஒயில் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ராஃபிட்டில் தான் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ நல்ல ப்ராஃபிட்டில் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன அப்டேட் கொடுப்போம். பிடிசி சம்மந்தமான அப்டேட் இருக்குது. நான் ஆல்ரெடி கொடுத்த அப்டேட் தான், இது பை ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். ஸோ அது ஃபாலோ பண்ணுறவங்க அது ஃபாலோ பண்ணிக்கிறங்க. ஜிவிபி அப்டேட்டும் கொடுத்துருந்தோம், ஜிவிபி அப்டேட்டும் பாருங்கள், ஜிவிபி ஜேபிஒய். ஸோ இவ்வளோ தான் இன்னைக்குள்ள அப்டேட். ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்ப்போம் மார்க்கெட் என்ன மாதிரி போகுதுன்ட்டு. ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாப்பி வீக்கெண்ட்.